நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா புஷ்பா 2 திரைப்படம் வந்து 5 வெளிநாட்டு மொழிகளிலுமே வந்து தற்போதைக்கு ஓடிடியில் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு வந்து குறிப்பிடத்தக்கதுங்க. படக்குழு வந்து அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. சுகுமார் இயக்கத்தில் வந்து அல்லு அர்ஜுன் ராஷ்மிகா மந்தனாவோட ஜோடியாக வந்து புஷ்பா திரைப்படம் வந்து 2025ஆம் ஆண்டு வந்து தமிழ் சினிமாவில் வந்து வெளியானது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க. அந்த டைம் வந்து இந்த திரைப்படம் வந்து 200 கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 400 கோடி வரைக்கும் இந்த படம் வந்து வசூல் சாதனை புரிஞ்சது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க. அந்த படத்தின் மூலம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அல்லு அர்ஜுனோட மார்க்கெட்டே வந்து வேறு லெவலுங்க. அல்லு அர்ஜுன் மற்றும் ஃபகத் ஃபாசில் மற்றும் ராஷ்மிகா மந்தனா இவங்க 3 பேருடைய முன்னணி நடிப்புமே வந்து வேறு லெவலில் இருந்தனால பட வாய்ப்புகள் வந்து குவிய தொடங்கியிருந்தாங்க நம்ம சொல்லி ஆகணும். அதனைத் தொடர்ந்து அவங்க நடிக்கப்பட்ட எல்லா படமும் வந்து ஒரு ஹிட்டு படம் தாங்க நம்ம சொல்லி ஆகணும். ஒரு பக்கம் வந்து அல்லு அர்ஜுன் வந்து தற்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா புஷ்பா 2 திரைப்படத்துக்கு வந்து 300 கோடி ரூபாய் வந்து அவர் வந்து சம்பளமாக வந்து பெற்றுக்கொண்டிருக்காங்க. புஷ்பா 2 திரைப்படம் வந்து கடந்த வருடம் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வெளியாடுனுங்க. இந்த திரைப்படம் 3 மணி நேரம் 20 நிமிடம் வெளியாகப்பட்டுங்க. 500 கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் வந்து 1800 கோடிக்கு ரூபாய்க்கு மேலே வந்து வசூல் சாதனை புரிஞ்சது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க. அவ்வளோ வசூல் பெற்ற புஷ்பா 2 திரைப்படத்தின் மூலம் வந்து அல்லு அர்ஜுன் வந்து ஒரு படத்துக்காக வந்து 300 முதல் 400 கோடி வரைக்கும் அவருடைய சம்பளத்தை வந்து உயர்த்திருக்கதாக வந்து சொல்லியிருக்காங்க. தற்போதைக்கு இந்திய லெவலில் வந்து அதிகம் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நடிகருமே வந்து அல்லு அர்ஜுன் தாங்க ஒரு பக்கம் இருக்கிறாருங்க. அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் வந்து ஆங்கிலம் மற்றும் இந்திய மொழிகளில் வந்து ஓடிடியில் வந்து முன்னதாக வந்து வெளியேறி நல்ல வரவேற்பு பெற்ற நிலையில் வந்து தற்போதைக்கு பார்த்திங்கன்னா புஷ்பா 2 திரைப்படம் வந்து போர்ச்சுகீஸ், இந்தோனேசியா, போலாந்து மொழிகளிலுமே வந்து போலீஸ், ஸ்பானிஷ், தாய்லாந்து மொழிகளிலுமே வந்து இந்த 5 மொழிகளிலும் தற்போதைக்கு வந்து அவங்க ஓடிடியில் வந்து வெளியிட்டிருக்காங்க படக்குழுவின் மூலம். புஷ்பா 2 திரைப்படம் தெரியாத ரசிகர்களே கிடையாதுங்க இந்தியா முழுவதுமே வந்து. அதே போல் வேர்ல்டு லெவலுமே வந்து இவங்க 5 மொழிகளில் வந்து இந்த படத்தை வந்து டப்பிங் செய்கிறது காரணத்தால் வந்து நிறைய பேருக்கு இந்த திரைப்படம் வந்து தெரியறதுக்கு வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லியிருக்காங்க. முன்னதாக வந்து ஆஸ்திரேலிய வீரர் வார்னருமே வந்து புஷ்பாவுடைய சிம்மரை வந்து வைக்கிறதும் புஷ்பா படத்தில் வந்து அல்லு அர்ஜுன் பேசக்கூடிய வசனத்தை வந்து அவர் ரீல்ஸ் சேர்ந்து போடுறதுமா வந்து நிறைய வீடியோவில் வந்து நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். புஷ்பா 2 திரைப்படம் வந்து சுகுமாரோட இயக்கத்தில் அல்லு அர்ஜுன், ராஷ்மிகா மந்தனா, ஃபகத் ஃபாசில், ஜெகபதி பாபு, சுனில், ராவ் ரமேஷ் இவங்களோட அருமையான நடிப்பில் தேவி ஸ்ரீ பிரசாத்தோட அருமையான இசையமைப்பில் இந்த திரைப்படம் வந்து உருவாயிருந்துங்க. இந்த திரைப்படம் வந்து முன்னதாக வந்து 3 மணி நேரம் 20 நிமிடம் இருந்த நிலையில் வந்து தற்போதைக்கு 3 மணி நேரம் 44 நிமிடமாக வந்து நீட்டப்பட்டிருக்காங்க. தற்போதைக்கு இந்த திரைப்படம் வந்து 1800 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து வசூல் சாதனை புரிஞ்சாலுமே வந்து புஷ்பா 1, புஷ்பா 2 ரெண்டையும் கம்பேரிசன் பண்ணும்போது புஷ்பா 1 தாங்க நல்லா இருக்குது. புஷ்பா 2 லெவலில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கெத்து சீனு தான் கொடுத்துருக்காங்களே தவிர பெரிய லெவலுக்கு வந்து படங்கள் ரீச் கிடையாதுங்க. பேன் இண்டியா திரைப்படமாக வெளியாகணும்னா புஷ்பா 2 திரைப்படம் வந்து யாரெல்லாம் பிடிச்சிருக்குங்களோ அவங்க எல்லாம் வந்து கமெண்ட்டில் தெரிவிச்சுக்கோங்க அந்த படம் வந்து எப்படி இருந்துச்சுன்னு. தற்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா புஷ்பா 2 திரைப்படம் வந்து ஓடிடியில் வந்து அனைத்து மொழிகளிலுமே வந்து வெளியாக இருக்குதுங்க. மக்களிடையே வந்து கலவையான விமர்சனங்கள் வந்து பெற்றாலுமே வந்து திரையரங்கில் வந்து கூட்டங்கள் வந்து பெரிய லெவலுக்கு வந்து இருந்துங்க. ஓடிடிலையும் வந்து நிறைய பேர் வந்து டவுன்லோட் பண்ணி இந்த திரைப்படத்தை வந்து பார்த்துருக்காங்க. புஷ்பா 2 திரைப்படத்தை வந்து பார்த்தவங்க எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிச்சுக்கோங்க அந்த படம் வந்து எப்படி இருந்துச்சுன்னு.